கலர் மெஜாரிட்டியான மண் அந்த மாடு. ஹெச்எஃப்ல நல்ல ஒயிட் மெஜாரிட்டி. கிராஸ் பிரீட், அது ஒரிஜினல் பிரீடு. அழகுள்ள மாடு, நல்ல அழகுள்ள மாடு. கொம்பு பாருங்க, பால் கொம்பு, வெள்ளை கொம்பு. ஓகே. இந்த மாட்டோட வயசு பாத்தீங்கன்னா 6 பல்லு. 6 பல்ல ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுகு மாடு. 2ஆம் நீத்து மாடு, தலையத்துல 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த போக ஒரு 22 23 பயப்பட தேவையில்ல. எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும், ஒன்னும் பயப்பட தேவையில்ல. காம்பு 4 காம்பு, பட்டன் காம்பு, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கணும். கண்ணு போறதுக்கு ஒரு 8 நாள்ல இருந்து ஒரு 10 நாள் டைம் ஆகும். நல்ல ஹெவி சைஸான மாடு. இந்த மாடு இன்னைக்கு காலைல வீடியோல பார்த்து வேலை பேசிட்டாங்க. இந்த மாடு ஓகே, பார்த்தோம் இருப்பாங்களா? பார்த்தோன்னே நல்லா அழகு மாடு. அந்த மாதிரி கட்டுதல கடை லட்சுமி மாதிரி இருக்கணும். அந்த மாடு தூங்கி ஏஞ்சி மாட்டை பார்த்தாலும் நல்ல லட்சுமிகரமா இருக்கும். ஹெவி சைஸான மாடு. டபுள் நரம்பு வரேன்னா அடிவயிறு பூராமே நரம்பா தானே இருக்கும். 4 காலம் பரவாயில்ல, தூண் மாதிரி இருக்கும். ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுகு மாடு. ஓகே ஓகே. 10 கண்ணுக்கு பயப்படா வச்சிடலாம். இந்த மாடு கொண்டு போனா எவ்வளவு கஷ்டமா நீங்க கறவை நல்ல கறவை வரும். 22 லிட்டருக்கு பயப்படுதல். காலையில 12, சாயந்தரம் 10 சதுவு சார் இருக்கும். குணத்துல குழந்த மாதிரி தானா. குணம் மனது பாருங்க, நல்ல குணமானம். யாரு வேணும் பால் பீசிக்கலாம். பால் பீஸ் தெரியாதவங்க கூட மாடுல பால் பீசி பழகிக்கலாம். ஓகே ஓகே. மடி சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. ரெட்டை வரி மடி. ரெட்டை வரி மடி நல்லா சதறு கட்டு போய், தொங்கு மடி கிடையாது. சதறு கட்டு போய் சதறு சதரும் போய்க்கலாம். நல்லா ஹெவி சைஸான கிடையாது.